வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் கோப்சிட்டி படத்துலேருந்து. இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற சந்திரா ஹுண்டாய் ஷோரூம்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஃபார் புக்கிங் அண்ட் டெஸ்ட் டிரைவ்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கான்டாக்ட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் இதுமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க வேரியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹுண்டாய் வென்யூடைய HX8ல நைட் எடிஷன் கொண்டு வந்திருக்கேங்க. எஸ், இது நமக்கு ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. பட் வெஹிக்கிள் அவைலபிளாக இல்லைங்க. ஸோ இப்போ தான் வெஹிக்கிள் அவைலபிளாக கிடைச்சது. ஸோ உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். நைட் எடிஷனுங்க. நைட் எடிஷன் பொறுத்தளவு ஒரு 4 விதமான வேரியன்ட்ல அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது HX5, HX60, HX8 அண்ட் HX10. மொத்தமாக இந்த 4 வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நைட் எடிஷன் அப்படின்றது அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நைட் எடிஷன் 4 வேரியண்ட் அவைலபிள் சொல்லியாச்சு. என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த HX5 பார்க்கும்போது 1.2 எண்ணெய் பெட்ரோல், 1.5 டீசலில் கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் HX60 வரும்போது 1.2 எண்ணெய் பெட்ரோல் மட்டும் அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. அதுவே இந்த HX8 வரும்போது 1.5 CID டீசல்லையே டார்க் நியூட்ரல் மட்டும் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதுவே டாப் ஆஃப் த லைனான HX10ல நைட் எடிஷன் எடுக்கும்போது நீங்கள் அந்த டர்போ டிசிட்டில் மட்டும், அதாவது அந்த 1 லிட்டர் டர்போ டிசிட்டில் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, அடுத்து கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது மொத்தமாக ஒரு 7 விதமான கலர்ஸில் உங்களால் வென்யூவை வாங்கிக்க முடியுங்க. அடுத்து ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ப்ரைஸ் ரேஞ்சு நமக்கு பார்க்கும்போது, அதாவது இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த HX8 நைட் எடிஷன் டீசல் டார்க் மோட்டருடைய எக்ஸ்1 பிரைஸ் பொறுத்தளவு 13.85 லட்சங்க. அதுவே இதோட ஆன் ரோட் பிரைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு 17 லட்சம் வரைக்கும் இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம். இப்போ நம்ம வெஹிக்கிள்குள்ளே போய் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மணிக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அந்த பான டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஹுண்டாய் கிரெட்டாவை ஞாபகப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள் நைட் எடிஷன் அப்படின்றதால சென்ட்ரல் நமக்கு அந்த ஹுண்டாயோட பேட்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இதில் as usual எப்பவும் போலயே நமக்கு LED DRLs அப்படின்றது நமக்கு கனெக்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே LED தாங்க. கூடவே நமக்கு இண்டிகேட்டர் சப்போர்ட்டுமே கிடைக்குது. தென் ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு பார்க்கும்போது ஹெட்லாம்ப்ஸ் நமக்கு அந்த குவாட் பீம் LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி பொறுத்தளவு வென்யூடைய LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இருக்குங்க. தென் பேராமெட்ரிக் ஜெல் பேட்டனுடைய அந்த கில் செட்டப் பாருங்க. ரெகுலர் வென்யூ இப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ரெகுலர் வென்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் கலர் ஸ்கிட் லைட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே அந்த ஸ்கிட் லைட் கொடுத்துருக்காங்க. பட் டோட்டலாகவே நமக்கு அந்த பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அந்த நைட் எடிஷனுடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைல். அதே மாதிரி விண்ட்ஷீல்டில் வைப்பர்ஸ் அப்படின்றது நார்மல் வைப்பர்ஸ், அதாவது ரெகுலர் வைப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏரோ வைப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ். ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். சைட் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி வென்யூவோடைய டைமென்ஷன்ஸ் பற்றி பேசிடலாம். ஓவரால் லென்த் பொறுத்தளவு நமக்கு 3995 mm. இதோடைய வீல் பேஸ் பார்க்கும்போது 2520 mm. இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு 190 mm கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க இந்த செக்மெண்ட்டில். அதே மாதிரி இதோடைய விட்த் பொறுத்தளவு 1800 mm கொடுத்துருக்காங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா 1665 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்தளவு நமக்கு 45 லிட்டர்ஸுங்க. ஃபியூல் டேங்க் பொறுத்தளவு நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்க்குற முன்னாடி நமக்கு அந்த ஹுண்டாய்க்கே உண்டான அந்த கட்ஸ் அண்ட் க்ரீஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் செய்யப்பட்ட வென்யூக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு க்ரீசஸ், ரியரில் ஒரு க்ரீசஸ் அப்படின்றது நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. தென் SUV கிளாடிங் வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே யூஸ்வலாகவே வந்துடுது. தென் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு அலாய் வீல்ஸ் வந்து பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வெஹிக்கிள் நமக்கு நைட் எடிஷன் அப்படின்றதால நமக்கு பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த 60 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீல்ஸோட சைஸ் பொறுத்தளவு 16 inches வீல்ஸுங்க. 215/66 நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நைட் எடிஷன் ஸ்போர்ட்டியாக போகணும் அப்படின்றதுக்காக ரெட் கேலிபர்ஸுமே நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்போர்ட்டியர் லுக்கை நல்லா என்ஹான்ஸ் பண்ணதாங்க சொல்லணும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்குங்க, ரியர்லையுமே நமக்கு டிஸ்க் பிரேக் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக் அப்படின்றது நைட் எடிஷனுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு லைனர்ஸுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு பக்கமே நமக்கு லைனர்ஸ் ஆட் ஆகுதுங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பொறுத்தளவு நமக்கு எப்பவும் போல மெக்பர்சன் செட்ஸ், ரியரில் நமக்கு கப்புல் டார்ஷன் பீம்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த வென்யூ கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் எடிஷன் அப்படின்றதால நமக்கு ORVM பொறுத்தளவு நமக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுதுங்க. ஏ பில்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷிங், பி பில்லர் மேட் பிளாக் ஃபினிஷிங், சி பில்லர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் மேலே நமக்கு ஃபங்க்ஷனிங் ரூஃப் ரைல்ஸ் அப்படின்றதுமே நமக்கு அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் போயிருக்காங்க. பிகாஸ் இது நைட் எடிஷன் அப்படின்றதால எலக்ட்ரிக் சன் ரூஃப் as usual நமக்கு கிடைக்குதுங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம், வென்யூவில் அந்த DL1 சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த விசிபிலிட்டி அப்படின்றது உள்ள நல்லா இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு விண்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக இந்த அப்டேட் பண்ணி கொடுத்த அந்த குவாட்ரு கிளாஸுமே பெரிய சைஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ விசிபிலிட்டியை பொறுத்தளவு எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. வென்யூ பொறுத்தளவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாடிங் கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் வென்யூக்குமே ரெகுலர் வென்யூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதையுமே நமக்கு பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்யூவோட பேட்ஜிங்குமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் நமக்கு லைனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் லைனர்ஸ் கொடுக்கல. கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சைட் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ். அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட் ஆண்டனாவுமே நமக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் இன்டெகிரேட்டட் ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர் பார்த்துங்க, இதுலேயுமே நமக்கு அந்த பிளாக் அவுட் தீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ரியர் விண்டோ வைப்பர் வாசர் டீஃபாகிறது எல்லாமே யூஸ்வலாகவே கிடைக்குதுங்க. தென் ஹுண்டாயோட பேட்ஜிங் ரியர்லையுமே நமக்கு பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென்
எல்இடி கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸுமே பாருங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு ப்ரீமியம் காரை பார்க்கறதுக்குண்டான ஃபீல் கிடைக்குதுங்க. வென்யூட பேட்ஜிங் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 3D எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் நைட் எடிஷன் அப்படின்றதால நைட் எடிஷனுடைய பேட்ஜிங்குமே நம்மளால் பார்க்க முடியுது. ரியர் பம்பர் டிசைனுமே சேம் தாங்க. சேம் நமக்கு சில்வர் கலர் ஸ்கிட் பிளேட்டுக்கு பதிலாக டோட்டலாகவே அதுக்கு நமக்கு பிளாக் அவுட் தீம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சேஃப்டிக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா அப்படின்றதுமே நமக்கு கிடைக்குதுங்க. தென் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கீழே நமக்கு ஸ்கிட்டை பொறுத்தளவு பிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரியர் ப்ரொஃபைல் ஃபீச்சர்ஸ். இதோடைய பூட்டை பார்த்துடலாம். பூட் ஸ்பேஸ் பொறுத்தளவு உள்ள 375 லிட்டர் கிளைம் பண்ணுறாங்க. ரியர் பார்சல் செல்ஃப் கிடைக்குதுங்க. பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஊக் கிடைக்குது. தென் உள்ள ஸ்பேர் வீலோட சைஸை பொறுத்தளவு 15 இன்ச்சஸ் ஸ்டீல் வீல்ஸுங்க. 195/65 செக்ஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் இந்த நைட் எடிஷனுடையது. இப்போ நம்ம உள்ளே போய் இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, கீஸ் பொறுத்தளவு அப்டேட் செய்யப்பட்ட அந்த ஹுண்டாய் லோகோடைய அந்த இன்டெகிரேட் ஆகிற மாதிரி கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீங்க. இதில் நமக்கு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக், ஹோல்டு பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுறது, ஹோல்டு பண்ணால் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. 2 கீஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நமக்கு சேமான ஸ்மார்ட் கீஸ் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, டிரைவர் சைட் டோர் வியூ பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இது நைட் எடிஷன் அப்படின்றதால ஃபுல்லாகவே நமக்கு பிளாக் கலர் தீமில் போயிருக்காங்க. அன்லாக் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலர் தாங்க இருக்குது. போர்வியம் பொறுத்தளவு நமக்கு எலக்ட்ரிக் ஃபோல்டிங் வித் ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் சுவிச்சஸ். டிரைவர் சைடு மட்டும் நமக்கு 1 டச் அப் ஃபங்க்ஷன் 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் டோர் பவர் விண்டோ லாக் சுவிச்சஸ்ங்க. டோர் பேட் பொறுத்தளவு நமக்கு லெதரேட்டில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கருங்க. ஸ்பீக்கர் பொறுத்தளவு ஆல் டோர் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டில் 2 ட்விட்டருங்க. மொத்தமாக 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் அப்படின்றது நமக்கு இந்த வென்யூக்கு கிடைக்குதுங்க. தென் அடுத்து சீட்ஸுங்க. சீட்ஸ் பொறுத்தளவு நமக்கு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு எலக்ட்ரானிக் பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. 4-வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குதுங்க. தென் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சீட்ஸுங்க. சீட்ஸை பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் நைட் எடிஷன் அப்படின்றதால நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் போயிருக்காங்க. கூடவே நமக்கு அந்த பிராஸ் கலர் ஃபினிஷிங்குமே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதுலேயுமே நமக்கு வென்யூட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கர்வ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. சீட்டை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. எவ்வளோ லாங் ஜேர்னி போனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது. ப்ளஸ் இது வென்டிலேட்டருக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி நமக்கு லெதர் சீட்ஸாகவுமே கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் அப்படின்றது ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நைட் எடிஷனுமே நமக்கு கிடைக்குதுங்க. சீட்டோட கம்ஃபர்ட் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதுவும் எஸ்பெஷலாக பாருங்கள். ஸோ இந்த ஏரியாலுமே சைடு குஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடி ரோல் அப்படின்றது நல்லாவே கண்டெயின் ஆகுதுங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பார்த்துக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது நைட் எடிஷன் அப்படின்றதால சரிங்களா. ஆல் தீம் நமக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பட் மேலே மட்டும் நமக்கு அந்த ஹாஃப் பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே நமக்கு பிளாக் கலர் தீமில் போனதால காருக்குள்ளே அடைஞ்ச மாதிரி ஃபீல் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இல்லைங்க. ஸ்லைட்டாக கிளஸ்டர் ஃபீல் கொடுக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய கார் அப்படின்றதால எனக்கு காருக்குள்ளே அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுக்கலைன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி எல்லாருமே வந்தோடனே கேட்குறது பானட் விசிபிலிட்டி இருக்குதான்ட்டு. 100% பானட் விசிபிலிட்டி அப்படின்றது நமக்கு இந்த வென்யூ லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபிலாருமே நமக்கு சின்ன சைஸ் தான் போயிருக்காங்க. ஸோ பெரிய பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கிரியேட் ஆகலை. ஒருவனோட சைஸுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி பொறுத்தளவு எந்த ஒரு கவலையுமே இல்லைங்க. அடுத்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையான விஷயங்கள் இதிலேயே பார்த்துக்கலாங்க. லெஃப்ட் சைடில் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது டிரைவர் அசிஸ்டன்ட், கிளஸ்டர், லைட்ஸு, டோரு, கன்வீனியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அது போக உங்களுக்கு கீர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் முதற்கொண்டு இதில் பார்த்துக்க முடியுது. யூரியா லெவல் பார்த்துக்கலாம். பிகாஸ் இது டீசல் வெஹிக்கிள் அப்படின்றதால கரண்ட் ரீஃபியூலிங் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது இந்த கிளாஸ்லேயே நம்மளால் பார்த்துக்க முடியுதுங்க. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் பொறுத்தளவு நமக்கு 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பிளாக் கலரில் போயிருக்காங்க. இந்த நைட் எடிஷன் அப்படின்றதால இந்த ஸ்விட்சஸ் எல்லாமே பாருங்கள். இந்த ஸ்விட்சஸ் ஆகட்டும், அந்த ஏசி வெண்டோட ஸ்விட்சஸ் ஆகட்டும், அண்ட் இந்த கியர் நாப் ஸ்விட்சஸ் ஆகட்டும் எல்லாமே நமக்கு அந்த பிராஸ் கலரில் போயிருக்காங்க. பிகாஸ் அவங்களுடைய நைட் எடிஷன் எல்லா கார்ஸ்லையுமே நமக்கு அந்த பிராஸ் கலர் தீம் தான் போயிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. தென் லெதர் ஆப் ஸ்டீரிங் கிடைக்குதுங்க. அது போக நமக்கு அந்த 4 டாட் மார்ஸ்குள்ள ஹுண்டாய் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ட்ரம் பட்டாருங்க. சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் வந்துருதுங்க. ரைட் சைடில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் அப்படின்றதால பேடல் ஷிஃப்டருமே நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் இன்டர்மீடியட் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனுடைய ஹெட்லாம்ப் செட்டப் அப்படின்றது கிடைக்குதுங்க. ஏசி வென்ட்ஸ் ஃபினிஷிங் பாருங்கள். நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு அந்த பிராஸ் கலர் அசன்ஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் புஷ் ஸ்டார்ட் பட்டன் பொறுத்தளவு இந்த இதுலையுமே நமக்கு அந்த பிராஸ் கலர் ஃபினிஷிங்கை பார்க்க முடியுது. ESP ட்ராக்ஷன் ஹில் ஹோல்டுங்க. ஹெட்லாம்ப் லெவல் அட்ஜஸ்டர், பெடல்ஸ் அண்ட் டெட் பெல்ஸ் நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குதுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே அவங்க டிரைவர் ஃபோக்கஸ்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கர்வாக வருது தெரியுதுங்களா. ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல, கர்வாக வருது. அதே மாதிரி வெயில் வந்து இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் தான் அடிக்குது. ஆனால் எந்த ஒரு கிளாருமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ நல்லாவே தெரியுது. ஸோ இது தாங்க ஹுண்டாயோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ப்ரொஜெக்ஷன், செட்டிங்ஸ், குவைட் மோட், ஆன்லைன் மேனுவல், ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே இதெல்லாம் யூஸ்வலாகவே வந்துடுதுங்க. ரிவர்ஸ் கேமரா குவாலிட்டியை பாருங்கள்.
வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே வருதுங்க. நல்ல ஹெச்டி கிளாரிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோடைய சவுண்ட் குவாலிட்டி கேட்போம். சின்ன வயசுல நம்ம காரணமே இல்லாம சில விஷயங்களுக்கு பயந்துருப்போம் பாத்தீங்களா? இந்த வாட்டர் மெலனோ ஓகே, கேட்டிருப்பீங்க. ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குதுங்க, நாட் பேட். தென் அடுத்து இந்த ஏசி வென்ட்ஸ் ஃபினிஷிங்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிராஸ் கலரை பார்க்க முடியுது. இந்த கன்சோல்லையுமே பாருங்கள், நமக்கு அந்த பிராஸ் கலர்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி கண்ட்ரோல் சுவிச்சஸ் முதற்கொண்டு எல்லாமே அந்த பிராஸ் கலரில் போயிருக்காங்க. அதுபோக நமக்கு டச் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் வந்து நமக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுதுங்க. அது போக நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் கிடைக்குது. 2 டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டேட்டாவுக்கு, இன்னொன்று வந்து சார்ஜிங்க்குங்க. 12 வோல்ட் பவர் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸுங்க. தென் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேத்துக்குமே நமக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்றது நமக்கு வந்துடுதுங்க. அது போக நமக்கு கேமரா பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அது போக எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு இது ஆட்டோமேட்டிக் அப்படின்றதால டிரைவ் ட்ராக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஸ்போர்ட் மோட், எக்கோ மோட், நார்மல் மோட் 3 டைப் மோட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் கிடைக்குதுங்க. ஆம்புலன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. உள்ள ஸ்பேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. இந்த இடத்துல வென்யூவோட பேட்சிங் பார்க்க முடியுது. தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த லைட்ஸ் அப்படின்றது இந்த வேரியண்ட்டுக்கு வராது. க்ளவ் பாக்ஸ் வந்து கூலிங் ஃபங்க்ஷனோடய கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு சன்செட் வித் டிக்கெட் ஹோல்டருங்க. மேனுவல் டிமிங் ஐஆரியம் கிடைக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப்ங்க. 1 டச் ஓப்பன் 1 டச் க்ளோஸ் வந்துருதுங்க. ப்ளஸ் வாய்ஸ் கமாண்டிங்க்குமே நமக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்ஸை பொறுத்தளவு ஹாலஜன் தாங்க. பேசன் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வேனிட்டி மிரருடைய ஒரு சன்செட்ஸ் ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுங்க. தென் நமக்கு சீட் பெல்ட்ஸ் வந்து ஹை டெஸ்ட் பண்ணிக்க முடியாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம ரியரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செகண்ட் ரோக்குள்ளே வரேங்க. ஸோ செகண்ட் ரோக்குள்ளே வரும்போது லைட்டாக காலை உள்ளே எடுத்து வச்சு லைட்டாக குனிஞ்சா போதுங்க, உள்ளே ஈஸியாக வந்துட முடியுது. ஓகே, இப்போ காலை நான் நேராக வைக்கிறேன். காலை நேராக வைக்கும்போது நமக்கு தை சப்போர்ட் பண்ணுறது பத்தாமதாங்க இருக்குது. ஆனால் இப்படி காலை நான் நேராக நீட்டுறேன், நல்லா தை சப்போர்ட் பண்ணுறது கிடைக்குதுங்க. லெக் ரூம் பாருங்கள் எந்தளவுக்கு கிடைக்குதுன்னு. அதை விட முக்கியமான விஷயம் நீரும் பாருங்களேன், எவ்வளோ பெரிய கேப் கிடைக்குதுன்ட்டு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது இந்த அப்டேட் செய்யப்பட்ட வென்யூ பொறுத்தளவு. டிரான்ஸ்மிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய இஷ்யூ இல்லை. ஹெட்ரூம் பார்த்துக்குங்க. ஹெட்ரூம் பொறுத்தளவு ஒரு தாராளமான ஹெட்ரூமுங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ ஒரு நல்ல ஹெட்ரூம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதில் நம்மளால் இந்த அளவுக்கு ஸ்லைட் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜான ஃபீச்சர்ஸுமே நமக்கு இந்த வென்யூவில் கொடுத்துருக்காங்க. தென் ஃபீச்சர்ஸ் நமக்கு பார்க்கும்போது ரியர்லேயும் நமக்கு சன் ஷேட்ஸ் கிடைக்குதுங்க. அன்லாக் ஸ்விட்சஸ் பொறுத்தளவு இங்கேயுமே நமக்கு அந்த பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் ஒரு பவர் விண்டோ ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஸ்பீக்கர்ஸ் வருதுங்க. அதே மாதிரி நமக்கு ஆமுக்கு லெதர் பேடுமே கிடைக்குதுங்க. தென் டோர் தட் எஃபெக்ட் பொறுத்தளவு நல்ல ஒரு சாலிடான தட்டுங்க. தென் ரியரில் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில், கோட் ஹூக் கொடுத்துருக்காங்க 2 பக்கமே. சென்டரில் ஒரு ஹாலஜன் லைட் கிடைக்குதுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே நமக்கு மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸுங்க. என்ன மாதிரி பர்சன்ஸ் அப்படின்றது 3 பேர் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போகலாங்க. கொஞ்சம் வெல்தியாக கொஞ்சம் ஃபேட்டாகிற பர்சனாக இருந்தால் 2 பேர் அப்படின்றது கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போகலாங்க. தென் ரியரில் நமக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கிடைக்குதுங்க. அதே மாதிரி நமக்கு ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு ரியரில் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்களா? ஸோ ரியர் ஆம்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கப்போர்டோட கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லெதரேட்டுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நமக்கு லெதரேட்டில் போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு சீட்ஸோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு 60-40 ஸ்பிளிட் ஃபோல்ட் அப்படின்றதுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80 டிகிரிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. ஸோ இப்போ நான் வெளியே இறங்குறேன். ஸோ ஈஸியாக இறங்கிட முடியுதுங்க. வென்யூவை பொறுத்தளவு நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது ஏறி இறங்குறதுக்கு. வீட்டில் பெரியவங்க இருந்தாலுமே அவங்களுக்குமே ஏறி இறங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்கும். ஓகே, இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 1.5 லிட்டர் சிஆர்டி டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 16 வால்வுங்க, 4 சிலிண்டர் இன்ஜின். இது அதிகபட்சமாக 116 PS பவரையும் 250 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோட மைலேஜ் சிட்டிக்குள்ள எதிர்பார்க்கலாம் 14 to 16ங்க. ஹைவேல 16 to 20 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. பேஸ்ட் ஆன் உங்கள் டிரைவ் ஸ்கில்ஸ் பொறுத்து அதுவுமே மாறுங்க. உள்ள இன்ஸ்டலேஷன் அண்ட் பேக்கேஜிங்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய் லெவலுக்கு எப்பவுமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வென்யூக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லாமல் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இன்ஸ்டலேஷன்ஸ் கொடுக்கலிங்க, அது கொடுக்காமே உள்ள நாய்ஸ் எல்லாம் ரொம்பவே கண்டெயின் ஆகுது. கொடுத்துருந்தா இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். ஓகே, இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் நோட்டை கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் பார்த்துருந்துருப்பீங்க இந்த டீட்டெயில் ரிவ்யூ. ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாங்க. இந்த HX8
நைட் எடிஷன் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 16லேருந்து ஒரு 18 லட்சம் வரைக்கும் நான் ஒரு கார் பார்த்துருக்கேன். அதுவும் டீசல் ஆட்டோமேட்டிக் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு வென்யூ அப்படின்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. ஏன்னா உங்களால் ஈஸியாக அஃபோர்டபுள் பண்ணிக்க முடியும். அதுலேயும் இந்த HX8 நைட் எடிஷன் யார் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா எனக்கு வென்யூ HX8 எனக்கு அந்த ஸ்போர்ட்டியர் தீமில் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ரெகுலர் HX8 கம்பேர் பண்ணும்போது ஒரு 30,000 ரூபா அடிஷனலாக ஸ்பெண்ட் பண்ணால் இந்த ஸ்போர்ட்டியர் தீமில் நம்மளால் வாங்கிக்க முடியுங்க. என்னை பொறுத்தளவு இந்த HX8 டீசல் டார்க் கன்வெர்ட்டர் அப்படின்றது இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க எலக்ட்ரானிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது போக வென்டிலேட்டட் சீட்ஸு, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த HX8லேயே கவர் ஆகுதுங்க. ஸோ நீங்கள் ஒரு மிட் சைஸ் SUV போகும்போது எக்ஸாம்பிள் உங்கள் கிரெட்டாலேயே நீங்கள் போகும்போது இந்த ஃபீச்சர்ஸ் வாங்கினா நீங்கள் அடிஷனலாக ஒரு 5 லட்சம் பக்கத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷனலாக நீங்கள் ஒரு 5 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஒரு மிட் சைஸ் SUVயில் வாங்க முடியும். இல்லைப்பா நான் அதிகமாக சிட்டிக்குள்ள தான் நான் ட்ரைவ் பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் காம்பேக்ட் சைஸில் வேணும்னா இந்த பட்ஜெட்டுக்கு இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் உண்மையாலுமே இந்த செக்மெண்ட்டில் வேறு எந்த காஸ்ட்டுமே கொடுக்கலைங்க. அந்தளவுக்கு ஒர்த்தாகவும் ப்ரீமியமாகவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HX8 வேரியண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்க நண்பர்களே, மீண்டும் ஒரு கார் ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கிறேன்.